Hi friends, welcome to Sri Creation. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா fly stitch filling method தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? fly stitch பார்த்தோம். fly stitch எப்படினா ஒரு ஸ்டிட்ச்க்கும் இன்னொரு ஸ்டிட்ச்க்கும் வந்து கேப் இருக்க மாதிரி போட்டுருப்போம். இப்போ fly stitch filling method அப்படிங்கும்போது ஒரு ஸ்டிட்ச்க்கும் இன்னொரு ஸ்டிட்ச்க்கும் கேப் இருக்க கூடாது. ஃபில்லிங்கா நெருக்கமா போடணும். இந்த ஸ்டிட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டிட்ச் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லீஃப் வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ளவுஸ்லேயே டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிசைனில் வந்து ஒரு லீஃப் வருது அப்படின்னா இந்த ஸ்டிட்ச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை வந்து நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த லீஃபை வந்து பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பெரிய லீஃபில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன லீஃபில் எப்படி போடுறது அப்படின்னு நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷேப்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து போட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். நீங்களும் நம்மளோட ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ்லாம் ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும். இப்போ சில்க் த்ரெட்டில் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன். நாட் போட்டுட்டு ஒரு விரலால் லூப் மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இப்போ அப்படியே அந்த கையை வந்து கீழே கொண்டு போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லீஃபில் வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். 3ஆனா லீஃப் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைனுக்கு கொஞ்சம் தள்ளி கீழேருந்து நம்ம நூலை எடுக்கிறோம். ஓகேங்களா? ஓரளவுக்கு கொஞ்சமாக தள்ளி மேலே கீழேருந்து மேலே நூலை எடுத்து ஃபஸ்ட்டு இதில் அந்த லீஃபோட ஸ்டார்டிங் இதில் குத்தி ஒரு லாக் போடணும். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். இப்போ சைடில் குத்துறோம், மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் போட்டனால இப்போ இந்த சைடு போடணும். இந்த சைடு குத்தி மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இப்போ இந்த சைடு குட்டி லாக் போட்டனால இந்த பக்கம் பின் பண்ணி இப்போ இந்த பக்கம் கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இப்போ இந்த பக்கம் ரைட்டு லெஃப்ட்டு இப்படி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? மாற்றி பண்ணிவிட்டு கீழே மறக்காமல் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த பக்கம் போகிறோமோ அந்த சைடு கொண்டு போய் ஸ்டிச்சு மேலே போட்டுட்டு இப்போ பாருங்கள் மேலே குத்தி மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. இப்போ இந்த பக்கம் குத்தி ஒரு குட்டி லாக்கு. இப்போ இந்த சைடு மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் இந்த பக்கம் இதே மாதிரி தான் நம்ம வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு நம்ம மாற்றி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது கீழே வரைக்குமே லீஃப் மாதிரி ஷேப் கிடச்சிரும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கனால நம்ம எப்படி குத்துனாலுமே லீஃப் மாதிரி ஷேப் கிடச்சிரும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த பக்கம் ஒரு குட்டி லாக் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் மறுபடியும் அதை அப்படியே இழுத்துட்டு வந்து குட்டி லாக் கீழே அந்த லைன்லேயே வந்து அந்த லைனில் தான் லாக் போடணும். நீங்கள் லைனில் லாக் போடணும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயே நம்ம குத்தி இப்போ கீழே இழுத்துட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு கீழே குட்டியாக லாக் போட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் குத்தி மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இதே மாதிரி தான் வந்து பண்ணணும். சைடில் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து லீஃப் ட்ரா பண்ணியிருப்போம், அதில் குத்தி தான் நம்ம கீழே இழுத்துட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த லீஃப் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் நாட் போட்டுட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீஃபுக்கெல்லாம் போடும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீஃப்லாம் இந்த ஸ்டிச் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீழேருந்து குத்தி மேலே நூலை எடுக்கிறோம். மறுபடியும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லூப் மாதிரி இருக்குது இல்லைங்களா? அந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டு சின்ன த்ரெட்டை வந்து உள்ளாருந்து வெளியே எடுத்து நம்ம அப்படியே இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். அந்த நாட் கொஞ்சம் தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதே நாட்டுக்குள்ளே நீடில் விட்டு நம்ம அடுத்த ஸ்டிச் வந்து போட்டு கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நாட் வந்து போடுறேன் ஆனால் அது கழண்டுருது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன் நாட் போடுறதுக்கு, அதில் பாருங்கள். இப்போ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே எந்த ஒரு ஸ்டிச் போட்டாலுமே நம்ம வந்து அவுட்லைன் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷிங் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அன்ஈவனாக நல்லா இருக்காது. இப்போ அதே மாதிரி தான் இதுக்குமே வந்து ஸ்டிச் போட்டு நாட் போட்டுடணும். கொஞ்சம் தள்ளி குத்தாதீங்க, கொஞ்சம் பக்கத்துலேயே குத்தி
நீங்கள் நாட் போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நான் இன்னொரு லீஃபுமே எப்படி போடுறது, இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லீஃப் ட்ரா பண்ணிக்கிறோம். லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்டில் பாருங்கள், மிட்டில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஓரளவுக்கு 1 இன்ச்சு எடுத்துகிட்டு உள்ளேருந்து வெளியே குத்தி எடுத்து, இப்போ அதே மாதிரி தான் சைடில் இந்த சைடில் ரைட்டில் போட்டோம் அப்படின்னா லெஃப்ட்டில் ஒன்று போடணும், லாக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் போடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் போட்டோம் அப்படின்னா லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட்டில் போடணும். இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு பண்ணணும். ஸ்டார்டிங்கில் மட்டும் சென்டரில் குத்தி மேலே அந்த ஷார்ப் இருக்குது இல்லைங்களா, லீஃபோட ஷார்ப்பு, அதில் குத்தணும். ஓகேங்களா? அதில் குத்தி லெஃப்ட் ரைட்டுன்னு இதே மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. இல்லை நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் வச்சு தான் நம்ம ஏதோ ஒரு லீஃப் போடுறோம், ஒரு ஃப்ளார் வச்சு 2 லீஃப் போடுறோம் அப்படின்னாலுமே இந்த லீஃப் போட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 லீஃப்மே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு லீஃபாக இதை போடுங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக போட்டாலும் சரி, பெருசாக போட்டாலும் சரி, எனக்கு இந்த மாதிரி 2 லீஃப் போட்டு காமிங்க. அடுத்து 2 லீஃப் ஜாயிண்டாக இருக்க மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு லீஃபு நான் போட்டது வந்து ஃபஸ்ட்டு லீஃபு. இப்போ நான் ட்ரா பண்ணி காமிக்கிறது வந்து செகண்ட் லீஃபு. ஓகேங்களா? தேர்ட் லீஃப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொடி மாதிரி போட்டு அதில் வந்து நிறைய லீஃப் இருக்க மாதிரி போடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நான் எதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, ஷேப்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதில் வந்து டிசைனும் போடாமல் நம்ம எல்லா ஸ்டிச்சும் கற்றுக்கிட்டு ஒரு பிரயோஜனமுமே இல்லை. நீங்கள் எல்லா ஸ்டிச்சுக்குமே வந்து ஷேப் போட்டு டிசைன் போட்டிங்கன்னா தான் நீங்கள் ஒரு டிசைனராக ஆக முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சுக்குமே 15 சென்டிமீட்டர் டிசைன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.